Hello student, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேத்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது கரெக்டட் ரேங்க் காரலேஷன். ஓகே, ஸோ இதில் என்ன மாதிரி ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா, ஒரு செட் ஆஃப் டேட்டாக்கு அவங்க ஆல்ரெடி ரேங்க் காரலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரேங்க் காரலேஷனோட வேல்யூ நமக்கு கொடுத்துருவாங்க. பட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி அவங்க ரேங்க் காரலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற ப்ராசஸில் ஏதாவது எரர் பண்ணியிருப்பாங்க, தப்பு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அது நான் எந்த டேட்டாவை என்ன மாதிரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற அந்த என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த மிஸ்டேக்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கரெக்டான ரேங்க் காரலேஷன், ஏன்னா அவங்க தப்பான டேட்டா கண்டுபிடிச்சனால தப்பான ரேங்க் காரலேஷன் வேல்யூ தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், கரெக்ஷன் பண்ணி அப்புறம் கரெக்டான ரேங்க் காரலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் இந்த ப்ராப்ளம். ஓகே, இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். The coefficient of rank correlation of marks obtained by 10 students in mathematics physics was found to be 0.8. அதாவது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கண்டுபிடிச்ச ரேங்க் காரலேஷன் 0.8ன்னு கொடுத்துருக்காங்க. It was later discovered that the difference in the ranks in two subjects obtained by one of the student was wrongly taken as 5 instead of 8. 8க்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, 5 எடுத்துட்டாங்க. அப்போ 5ங்கிறது நம்மளை பொறுத்த மட்டும் ராங் வேல்யூ, 8ங்கிறது நமக்கு கரெக்டான வேல்யூ. ஓகேவா? ஃபைண்ட் த கரெக்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேங்க் காரலேஷன் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ எப்பயும் போல் நம்ம ஸ்பிஎஸ் மேம் ரேங்க் காரலேஷன் ஃபார்முலாவை நம்ம எழுதிட்டோம். இப்போ அவங்க கொடுத்த ரேங்க் காரலேஷன் 0.8. அப்போ ரோ எக்ஸ்கமா ஒய் 0.8 கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ 10 ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் எடுத்தனால என் வந்து நம்ம 10. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த வேல்யூவில் தான் தப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் 8க்கு பதிலாக 5 எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம 5 சப்ராக்ட் பண்ணி 8 ஆட் பண்ணணும். அப்போ இந்த கொடுத்துருக்க வேல்யூலேருந்து இந்த சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவில் இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 0.8 இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 0.8 ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்ட்டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 10 into 10 100. 100 minus 1 99. அப்போ நமக்கு 99 வரும். ஓகேவா? இதுலேருந்து நம்ம அப்படியே இந்த பக்கம் இதை மாற்றினீங்கன்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 10 into 99 ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.8 தட் இஸ் 0.2. இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணலாம். 5 டைம்ஸு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 33. அப்போ சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0.2 into 5 into 33 வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனல் வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு 10 இதை நம்ம பண்ணுறப்ப. ஓகேவா? அப்போ நமக்கு அந்த வேல்யூலேருந்து பண்ணுறப்ப வந்து வெறும் 33 கிடைக்கும். சரியா? அதாவது இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப 10, அப்போ 1.0 வரும். அப்போ 1 வரும். அப்போ சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் நமக்கு 33 கிடைக்கிது. இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா ராங் சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இதுலேருந்து நம்ம கரெக்டட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கரெக்டட் வேல்யூ எப்படி பண்ணுறது? அப்போ கரெக்ட் சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், கரெக்ஷன்ஸ் கொண்டு வர போகிறோம். இந்த 33ல் என்ன பண்ணணும்னா, இந்த தப்பான வேல்யூவை சப்ராக்ட் பண்ணணும், கரெக்டான வேல்யூவை ஆட் பண்ணணும். பட் இது என்னென்னா டிஃப்ரென்ஸோட ஸ்கொயர். அப்போ இது வந்து வெறும் டிஃப்ரென்ஸ். அவங்க கொடுத்தது பார்த்தோம்னா வெறும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ மைனஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். அப்போ 33 மைனஸ் 25 ப்ளஸ் 64. ஆன்சர் உங்களுக்கு 72 வரும். சரியா? அப்போ இதுதான் என்னோட கரெக்டான சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இதை கொண்டு போய் நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ரோ xy ஈக்குவல் டு ஓகே 1 மைனஸ் 6 சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1. சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு என்னவாகும், 1 மைனஸ் 6 இன்ட்டு இப்போ நம்ம கரெக்டான கண்டுபிடிச்ச வேல்யூ 72 டிவைடட் பை ஓகேவா 10 இன்ட்டு 99. இது நீங்கள் ஓவராலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.564 கிடைக்கும். இதுதான் என்னோட என்னது கரெக்டட் ரேங்க் காரலேஷன் கோஎஃபிஷியன்ட். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க டேட்டாஸ் எடுக்கிறப்ப ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸை எப்படி கரெக்ட் பண்ணி நம்ம கரெக்டான ரேங்க் காரலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறது. ஓகே, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.